வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு விலை தொடர்பில் மக்களுக்கு வெளியான தகவல். யாழில் வைத்து அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். கச்சத்தீவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி. இந்த பெண்ணை தெரியுமா? பொதுமக்களிடம் உதவி கோரும் காவல்துறை. நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குழாயில் ஏற்பட்ட வாயு கசிவினால் 30 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். லிட்ரோ மற்றும் லாவ்ஸ் எரிவாயு நிறுவனங்கள் செப்டம்பர் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அறிவித்துள்ளன. கடந்த மாதத்தின் விலைகள் இந்த மாதத்திற்கும் நடைமுறையில் இருக்கும் என்று லிட்ரோ தனது வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்துள்ளது. அத்துடன் செப்டம்பர் மாதத்திற்கான லாவ்ஸ் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அதன் பணிப்பாளர் நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி 12.5 கிலோ எடையுள்ள லாவ்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 4100 ஆகவும் 5 கிலோகிராம் எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 1645 ஆகவும் உள்ளது. அரசு ஊழியர்களின் மீதமுள்ள சம்பள உயர்வு 2026 ஜனவரியில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் அடிப்படை சம்பள உயர்வின் முதல் கட்டம் ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவூட்டியுள்ளார். நாட்டை முன்னேற்றுவதற்கு வலுவான அரசுத்துறை தேவை. உலகின் அனைத்து முன்னேற்றமான நாடுகளுக்கும் வலுவான அரசுத்துறை இருந்துள்ளது. அதுபோல நாமும் ஒரு வலுவான அரசுத்துறையை உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி மேலும் கூறினார். யாழ்ப்பாணத்தில் நேற்று பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் யாழ் ஊர்காவற்றுறை இறங்குதுறையில் இருந்து கச்சத்தீவுக்கு விஜயத்தை மேற்கொண்டார். ஜனாதிபதி இதன்போது கச்சத்தீவில் கண்காணிப்பை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் வடக்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் புத்திகல் ஏனகே உள்ளிட்டோரும் ஜனாதிபதியின் விஜயத்தில் பங்கேற்றிருந்தனர். பெரும் பண மோசடியில் ஈடுபட்ட தற்போது தலைமறைவாகியுள்ள பெண்ணை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். தேடப்படும் பெண் 40 வயதான ரக்வானை பொதுப்பிட்டியா வீதி கந்தகம பகுதியைச் சேர்ந்த தலுகொட ஆராய்ச்சிலாகே ஹர்ஷனி பிரியந்திகா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணத்தொகை மோசடி செய்ததாக இந்த பெண் மீது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 5 பெண்கள் ரக்வானை காவல் நிலையத்தில் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். குறித்த பெண் சந்தேக நபர் தனது வீட்டு முகவரியை விட்டு வெளியேறி தற்போது தலைமறைவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபரை பற்றி ஏதேனும் தகவல் அறிந்தால் பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் காவல்துறையினர் பொதுமக்களை கோரியுள்ளனர். தொலைபேசி எண்களாக ரக்வானை காவல் நிலையம் 0715959139, ரக்வானை காவல் நிலைய குற்ற விசாரணை பிரிவு 0718593808. நீர்வளங்கள் வாரியத்திற்கு சொந்தமான புசல்லாவ டெல்டா தோட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உருவான நச்சு வாயுவை சுவாசித்ததால் நோய்வாய்ப்பட்ட 30 பேர் கம்பளை போதனா மருத்துவமனை மற்றும் புசல்லாவ வகுக்கப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். சுத்திகரிப்பு நிலையத்தின் குளோரின் குழாய் அமைப்பிலிருந்து இந்த வாயு கசிந்து சுற்றுச்சூழலுக்கு வெளியிடப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த நேரத்தில் தோட்டத்தில் பணிபுரியும் 29 தொழிலாளர்கள் இந்த நச்சு வாயுவுக்கு ஆளானதாகவும் அவர்களில் பலர் தரையில் விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதன் ஊழியர்கள் தெரிவித்தனர். நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அருகிலுள்ள தேயிலை தோட்டத்தில் உள்ள சுமார் 1000 தேயிலை புதர்களும் இந்த வாயுவின் வெளிப்பாட்டால் வாடிவிட்டன.
மேலும் தொட்டியின் அருகே பணிபுரியும் ஒரு குழு இந்த வாயுவை சுவாசித்த பின்னர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.